Hello future doctors, welcome to Dr. Nitin classes. Hope you are all safe. இன்னைக்கு நாம நம்மளுடைய டே 5ல இருக்கோம். தட் இஸ் டாஸ்க் 5 ஆஃப் நீட் 2021 கிராஷ் கோர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம பிளான் ஃபிசியாலஜி இந்த வீக்கில் பார்க்குறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஃபிசியாலஜியில் லாஸ்ட் ஒரு வீடியோ. தட் இஸ் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். க்ரோத் பற்றி பார்க்க போகிறோம், தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் க்ரோத் பற்றி பார்க்க போகிறோம், அண்ட் தென் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். ஸோ இதில் முக்கியமாக இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் படிக்காமல் ப்ளீஸ் டோன்ட் கோ இன் டு த நீட் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் உடையதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர். ஓகே, so let us start it now. First of all, two types of growth இருக்கு. ஒன்று arithmetic growth, இன்னொன்று geometric growth. So it is absolutely clear for everyone there are two types of growth. That is, one is arithmetic growth and second one is geometric growth. Okay, ஸோ இப்போ நம்ம arithmetic growth பற்றி டீட்டெயிலில் பார்க்கலாம். arithmetic அப்படின்னா என்ன தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட் growth with time. இதோட கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா growth. ஓகேவா, growth which means ஹைட்னு சொல்லலாம், ஹைட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம். ஸோ டைம் கூட கூட இந்த ஹைட் ஆஃப் த பிளான்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் க்ரோத் வித் ரேட் வித் டைம். ஓகே, கான்ஸ்டன்ட் க்ரோத் ரேட் வித் டைம். ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இதான் அதோடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஓகே, எல் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆர்டி. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான ஃபார்முலா. ஸோ எல் அப்படின்றது இனிஷியல் லென்த் ஆஃப் த பிளான்ட் L0 அண்ட் LT இஸ் நத்திங் பட் லென்த் ஆஃப்டர் டைம் அண்ட் தென் ஆர் இஸ் த க்ரோத் பெர் யூனிட் டைம். ஸோ க்ரோத் பெர் யூனிட் டைம். ஓகே, தட்ஸ் த மெயின் திங் ஹியர். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் க்ரோத்துக்கான ஒரு டெஃபினேஷன். ஸோ அரித்மெட்டிக் க்ரோத்னா வேறு ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட் க்ரோத் வித் ரேட். ஓகே, இந்த ரேட் ஆஃப் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் வித் த டைம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் க்ரோத். ஜாமெட்ரிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக வரும், கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெயிட் ஆஃப் த பிளான்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துறத அரித்மெட்டிக் க்ரோத்தில் இட் இஸ் டிட்டர்மைன் த ஹைட். ஓகேவா, ஹைட்டை வந்து இது வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட். ஸோ பிளான்ட்டுடைய வெயிட்டையும் பிளான்ட்டுடைய சைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெஷர் பண்ணும். இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் லேக் ஃபேஸ், விச் மீன் லேக் ஃபேஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ், ஸ்டேஷ்னரி ஃபேஸ். அதாவது லேக் ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்லோ க்ரோத். ஸோ அதில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க வேர்டு ஸ்லோ க்ரோத், விச் மீன்ஸ் இதில் பிளான்ட்டுடைய க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக பிளான்ட் வராது. விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியல் டேஸ் ஒரு சீட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுடைய க்ரோத் வந்து முதல்ல ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுகு விதை போடும்போது முதல்லையே வந்து ஸ்பீடாக வளராது. ஓகேவா, ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் மெதுவாக வளரும். அண்ட் தென் சடனாக என்ன ஆகும் அப்படின்னா ரேப்பிட் க்ரோத் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கடுகு விதை வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரோத் அந்தளவுக்கு இருக்காது, மெதுவாக தான் வளரும். ஸோ சின்ன சின்ன செடிகளாக தான் வளர்ந்துருக்கும் குட்டியாக. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆஃப்டர் தட் வீக் 1 வீக்கு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத், விச் மீன்ஸ் ரேப்பிட் க்ரோத், அதிகமான க்ரோத் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்போனென்ஷியல். எக்ஸ்போனென்ஷியல்னால் இந்த மாதிரி போகிறது இல்லையா, இதுக்கு பேர் தான் எக்ஸ்போனென்ஷியல்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ். ஸ்டேஷ்னரி ஃபேஸ்னால் க்ரோத்து ஸ்டாப் ஆகுது, க்ரோத்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் அந்த பிளான்ட்டுக்கு வந்து க்ரோத்தே கிடையாது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கிராஃப் இஸ் ஆக்சுவலி சிக்மாய்டு கிராஃப். ஓகே, ஸோ அதோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, எஸ் ஷேப்பில் இருக்கும், சிக்மாய்டு. ஓகே, சிக்மாய்ட் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா WT இஸ் ஈக்குவல் டு W0 e பவர் RT. ஏன் இதில் e பவர் RT வந்திருக்கு சார்? இது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படின்றதுனால நம்மளுக்கு e பவர் RT. இது பவர்னா எக்ஸ்போனென்ஷியல்னு அர்த்தம், அப்படிதானா? எஸ். ஸோ அரித்மெட்டிக்கில் நம்மளுக்கு அடிஷன் வந்துச்சு, இதில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா WO இஸ் தி இனிஷியல் ஃபேஸ், இனிஷியல் சைஸ் ஆஃப் த பிளான்ட், அண்ட் தென் WT வந்து ஆஃப்டர் டைம் T, and then R is the growth per unit time. Okay, R is nothing but efficiency index. Here one of the important NEET
கொஸ்டின் ஓகேவா. இது வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு WT என்ன W0 என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதில் R இஸ் நத்திங் பட் த எஃபிஷியன்சி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் படித்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்மளுக்கு ஸோ 1 2 3ன்னு ஒரு நம்பர் போட்டு 1 என்னது 2 என்னது 3 என்னது அப்படின்னு கேட்கலாம். ஸோ எல்லா ஃபேஸையும் நீட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ லேக் ஃபேஸ், எக்ஸ்பென்ஷியல் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸோ அபவுட் ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேவா, டயக்ராம் பேஸ்ட் வீடியோஸ் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓவரால் ஒட்டுமொத்த டயக்ராமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அந்த வீடியோவில். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ். ஸோ க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், க்ரோத் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ், இன்னொன்று க்ரோத் இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ் அப்படின்றது வேர்ட்லேயே இருக்குது, ப்ரொமோட்டிங் த க்ரோத், அதாவது க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதான் க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ். ஸோ இந்த க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது: ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின், எத்திலின். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 டைப்ஸ் ஆஃப் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆக்சினை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நான் நீட்டாக பாயிண்ட் வைஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து நான் பாயிண்ட் வைஸ் போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆக்சின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட் இஸ் ஃப்ளோயிங் இன் யூனி டைரக்ஷனல் வே, விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரூட்லேருந்து இங்கே லீஃப் இருக்குது, இங்கே லீஃப் இருக்குது, இங்கே ரூட் இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் இருந்து இதனுடைய பாத்வே விச் மீன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து இப்படி போச்சுன்னா இந்த இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ திருப்பிலாம் வர்றது அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே டைரக்ஷன் தான், யூனி டைரக்ஷனல். ஓகே, அண்ட் தென் இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் ஆக்சின் அண்ட் தென் சிந்தட்டிக் ஆக்சின். ஓகே, ஸோ நேச்சுரல் ஆக்சின் அது வேர்ட்லேயே இருக்குது, நத்திங் பட் இந்த பிளான்ட்டுக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சின் தான் நேச்சுரல் ஆக்சின். ஸோ வாட் ஆர் தட்? இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்டாரிக் ஆசிட். ஸோ IAA அண்ட் IBA, ப்ளீஸ் நோட் இட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அண்ட் இண்டோல் பியூட்டாரிக் ஆசிட், தீஸ் ஆர் த நேச்சுரல் ஆக்சின்ஸ். சிந்தட்டிக் ஆக்சின் என்ன? நம்மளா ப்ரிப்பேர் பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் அன் ஆக்சின். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆக்சின் போடும்போது இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சிந்தட்டிக் ஆக்சின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் அண்ட் நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஆக்சின். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் இருக்குது, நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். ஓகே, இப்போ இந்த ஆக்சினுடைய வேலை என்ன, ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் குழப்பம் உங்களுக்கு, அதனால் இதை தரவை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வேர்ட்ஸில் கேட்கும்போது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பிக்கல் டாமினன்ஸ். ஓகே, அப்பிக்கல் டாமினன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க் ஆஃப் தி ஆக்சின். ஸோ அப்பிக்கல் டாமினன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பிளான்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஒரு பிளான்ட் இங்கே இருக்குது, இங்கே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, சைட் பிரான்ச்சஸ். இங்கே தான் அப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு மெரிஸ்டம்ஸ்னால் என்ன அர்த்தம்? க்ரோயிங். ஸோ அதிகமாக அந்த இடத்துல தான் க்ரோத் நடக்கும். இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் இந்த டிப்பில் இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா, இந்த ஆக்சின் இருக்கிறதுனால இந்த டிப்பு மட்டும்தான் மேலே க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதாவது பிளான்ட்டோடைய வளர்ச்சி வந்து ஹைட்டாக தான் போயிட்டு இருக்குமே தவிர சைடில் விரியாது, சைடில் பிரான்ச்சஸே போகாது. தட் இஸ் கால்ட் அஸ் அப்பிக்கல் டாமினன்ஸ். அப்போது சைடில் பிரான்ச்சஸ் போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஆக்சின் தான் காரணம், விச் மீன்ஸ் அப்பிக்கல் டாமினன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எந்த மரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு வி கேன் சே கருவேப்பிலை மரம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கருவேப்பிலை மரம் ஐ திங்க் தட்ஸ் த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள் அந்த அளவுக்கு போகாது, ஹைட் அதிகமாகும். ஸோ கீழே இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஹோப் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இலைகள் அவ்வளோவா இருக்காது. ஸோ கொஞ்சம் பெரிய கருவேப்பிலை மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக போயிட்டு தான் அப்புறம் தான் கிளை வந்துருக்கும். ஸோ கிளைகள் கூட அந்தளவுக்கு கருவேப்பிலை மரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போது ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பிளான்ட், ஆனால் கிளைகள் சைடில் விரியாமல் லைட்டாக தான் இருக்கும், கிளைகள் வந்து அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்காது. ஆனால் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலமரம் பார்க்கலாம். ஸோ வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பிரான்ச். அப்போ அதில் ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருக்குது, அப்பிக்கல் டாமினன்ஸ் அதில் கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே தென் இன்டியூசஸ் செல் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் சைலம், விச் மீன்ஸ் செல் வந்து நல்ல டிவிஷன் ஆகுது அண்ட் தென் சைலம்ல செல் டிஃப்ரென்சியேஷன் நடக்குது. இன்டியூஸ் பார்த்தனோகார்பினா வேற ஒன்றும் கிடையாது, ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் ப்ரொமோட் ஃப்ளவரிங், which means
பூ பூக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் பர்டிகுலர்லி இன் பைனாப்பிள். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். பைனாப்பிள்ஸில் ஃப்ளவரிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் டிலே அப்சிஷன் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ், ப்ரொமோட் ஃபாலிங் ஆஃப் ஓல்டர் லீவ்ஸ், விச் மீன்ஸ் அப்சிஷன் ஆஃப் யங் லீவ்ஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் மினரல் நியூட்ரிஷனில் படிச்சிருப்பீங்க. ஒரு யங் லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை இந்த பிளான்ட்டுக்கு வந்து வயசாயிருச்சுன்னு இருக்கோங்களேன், என்ன நடக்கும்னா இந்த ஓல்டர் லீஃப்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படியே மூவ் ஆகி யங் லீஃப்க்கு போகும். ஓகேவா? அப்போது என்ன நடக்கும், யங் லீஃப் எல்லாம் இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான லீஃபாக மாறி அந்த ஓல்டர் லீஃப் எல்லாம் காஞ்சி கீழே விழும். தட் இஸ் கால்ட் அஸ் திஸ் ப்ராசஸ். ஓகேவா? அப்சிஷன். அப்போது அப்சிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விச் மீன்ஸ் யங் பிளான்ட்ஸ் அண்ட் ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஈஸிலி கெட் த நியூட்ரியன்ட், பட் த ஓல்டர் லீவ்ஸ் எல்லாமே ஃபால் ஆயிரும், கீழே விழுந்துடும். தட்ஸ் த ப்ராசஸ். ஓகே, டிலே த அப்சிஷன். ஓகேவா? அண்ட் தென் ரூட் இனிஷியேஷன் அண்ட் ஸ்டெம் கட்டிங்ஸ். ஸோ ரூட் இனிஷியேஷன் வரணும் கிடையாது. ஸ்டெம் கட்டிங்னா என்னென்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கட்டிங் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டெம் கட்டிங், லீஃப் கட்டிங், ரூட் கட்டிங், இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸ்டார்டிங் ஆஃப் பயாலஜி புக், பயாலஜி பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் இருக்குது, அந்த கட் பண்ணிட்டோம் ஒரு ஸ்டெம்மை. ஆனால் இந்த ஸ்டெம்மில் இருந்து நம்மளுக்கு புதுசாக ரூட் வர்றதுக்கு இந்த ஆக்சின்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புதுசாக ரூட்ஸ் முளைக்கிறதுக்காக இந்த ஆக்சின்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அடுத்ததா சிந்தட்டிக் ஆக்சின், தட் மீன்ஸ் 2,4-டைக்ளோரோஃபினாக்சிஅசிட்டிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஹெர்பிசைட், விச் மீன்ஸ் இதை தேவையில்லாத களைகளை வந்து கொள்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை ஒரு நெல் வந்து நம்ம ஒரு போட்டிருக்கிறோம், ஆனால் இப்போ இந்த 2,4-டி அசிட்டிக் ஆசிட் நம்ம வந்து போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அன்வான்ட் பிளான்ஸும் வளர முடியாது. தட்ஸ் த மெயின் motto of this 2,4-dichlorophenoxyacetic acid. Okay, these are all the functions of auxin. Okay, please note it. Then gibberellins பார்க்கலாம். Next comes the gibberellin. So gibberellins பொறுத்த வரைக்கும் there are more than 100 types of gibberellins இருக்கு. So gibberellin அப்படின்றது காமன். ஜிபெர்லின் வந்து பார்த்தீங்கன்னா GA3, GA1 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி ஜிபெர்லின் இஸ் ஆசிட். ஓகேவா? ஆசிட். ஆக்சின் வந்து ஆசிட் கிடையாது, பட் ஜிபெர்லின் அப்படின்றது ஒரு ஆசிட். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு ஜிபெர்லிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காமன் ஜிபெர்லின். ஸோ GA3 தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஜிபெர்லின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஜிபெர்லின்ஸ் ஆர் அசிடிக். நான் சொன்னேன் இல்லையா, அசிடிக். நவ் செல் எலாங்கேஷன். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். செல் எலாங்கேஷன் அண்ட் டிலே இன் செனசன்ஸ், விச் மீன்ஸ் ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயசாகிற நிலைமையில் இருக்குன்னா ஜிபெர்லின் அப்ளை பண்ணோம், ஒரு ஜிபெர்லின் அதுக்கு அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஈஸியாக வந்து வயசாகாமல் நல்ல ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் த டிலே இன் செனசன்ஸ். அண்ட் தென் ஸ்டிமுலேட் மால்ட்டிங் ப்ராசஸ் அண்ட் தென் இன்டர்னோட் எலாங்கேஷன். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டிங். ஸோ இன்டர்னோடல் எலாங்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஒரு 2 ஸ்டெம் இருக்குன்னா, ஒரு 2 நோட்ஸ் இருக்குன்னா அந்த நோட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடியது தான் இன்டர்னோட். இந்த இன்டர்னோடைய லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும். ஸோ லென்த் இன்க்ரீசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில வருடங்களில் நம்ம வந்து சண்டை போடுவோம். ஸோ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு தான் அது வேணும், உனக்கு வேணும் அப்படின்ட்டு சண்டை போடுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு காரணமே இந்த ஜிபெர்லின் தான். ஸோ ஜிபெர்லின் அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு லென்த்தான சுகர் கேன் கிடைக்கும். ஸோ அந்த இன்டர்னோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளை ஈஸியாக நம்மளை சாப்பிடலாம். ஆனால் ஒருவேளை ஜிபெர்லின் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த சின்ன சின்ன பார்ட் மட்டும் தான் நமக்கு சுகர் கேனில் கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் தென் ப்ரொமோட் மெச்சுரேஷன் அண்ட் சீட் ஜெர்மினேஷன். ஸோ சீட் ஜெர்மினேஷன், புதுசாக விதை இருக்குது, விதை போட்டிருக்கிறோம், அது வந்து உழைக்கணும் அப்படின்னா இந்த ஜிபெர்லின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஜிபெர்லின். அண்ட் தென் சைட்டோகைனின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சைட்டோகைனின் அப்படின்றது தே ஆர் நேச்சுரலி அக்வட்டிங் சைட்டோகைனின்ஸ் விச் இஸ் த ஜியாட்டின். ஓகே, சைட்டோகைனின் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் growth regulators. இது பர்டிகுலராக நம்மளுக்கு இந்த ஸ்டெம் வளர்கிறதுக்கு, ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டெம் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா they will be influencing on cytokinesis. ஓகே, ஸோ cytokinesis which means division of cytoplasm. சைட்டோபிளாசமை டிவைட் பண்ணுற ஒரு செல் டிவிஷனில் சைட்டோகைனசிஸ் அண்ட் கேரியோகைனசிஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒரு சைட்டோகைனசிஸ் நடக்கணும்னா அந்த சைட்டோகைனின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி
யூஸ்ஃபுல் ஓகேவா. ஸோ ரேப்பிட்லி டிவைடிங் செல்ஸில் இது இருக்கும் அண்ட் க்ரோயிங் பட்ஸு, யங் ஃப்ரூட்ஸு, ரூட் அபிகசஸ் எல்லாமே இருக்கும். விச் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த இடத்துல வளர்ச்சி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த சைட்டோகைனோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு புதுசாக ஒரு மொட்டு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த மொட்டில் வந்து சைட்டோகைனின் அதிகமாக இருக்கும். புதுசாக ஒரு இலை வந்து முளைக்குன்னா அது கண்டிப்பாக அதில் வந்து அதிகமான சைட்டோகைனின் இருக்கும். புதுசாக ஒரு பூ விச் மீன்ஸ் புதுசாக ஒரு ஃப்ரூட் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் சைட்டோகைனுடைய லெவல் அதிகமாக இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். செல் டிவிஷன், inhibition of apical dominance. So cytokinin is opposite to auxin. ஓகே, ஆப்போசிட் டு ஆக்சின். ஏன் அப்படின்னா ஆக்சினில் நம்ம பார்க்கும்போது அப்பிக்கல் டாமினன்ஸ் ப்ரொமோட் பண்ணுச்சு. ப்ரொமோட்டிங் த அப்பிக்கல் டாமினன்ஸ் விச் மீன்ஸ் சைடில் கிளைகளே முளைக்காம பிளான்டோடைய ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சைட்டோகைனின் பொறுத்த வரைக்கும் இன்ஹிபிஷன் ஆஃப் அப்பிக்கல் டாமினன்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? பிளான்ட் வந்து ஹைட்டாக மட்டும் போகாது, அது மட்டும் இல்லாமல் சைடில் பிரான்ச்சஸும் அதிகமாகும். அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீம் ட்ரீ, ஆலமரம் அந்த மாதிரியான பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோகைனன்ஸ் இருக்குது ஓகே. அண்ட் தென் டிலே ஆஃப் த லீவ்ஸ் செனசன்ஸ் விச் மீன்ஸ் பிளான்ட்டுடைய லீவ்ஸ் வந்து சீக்கிரம் வாடி போய் கீழே விழாமல் பார்த்துக்குது. எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அண்ட் தென் சீட் ஜெர்மினேஷன், ப்ரொமோட் த நியூட்ரியன்ட் மெட்டபாலிசம், பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இன் லீவ்ஸ் அண்ட் தென் அட்வென்டீஷியஸ் ஷூட் ஃபார்மேஷன் விச் மீன்ஸ் ஷூட் ஃபார்மேஷன் விச் மீன் ஆயிரத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டெம் ஃபார்மேஷன் நடக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சைட்டோகைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் ஒன் growth inhibitor பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் growth inhibitor அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எத்திலின் பார்த்துட்டு வந்துடலாம். எத்திலின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த growth ப்ரொமோட்டர் ஓகேவா, growth ப்ரொமோட்டர் ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a gaseous ஹார்மோன். ஸோ இது வந்து ஒரு gaseous ஹார்மோன், கேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ சாலிட் ஃபார்ம்லையோ லிக்விட் ஃபார்ம்லையோ இருக்காது, கேஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரைப்பன்டு ஃப்ரூட்ஸ் டிஷ்யூஸ் அண்டர்கோயிங் செனசன்ஸ். இது வந்து நீங்கள் பார்க்கலாம், ஸ்மெல் வரும் இல்லையா, சில நேரங்களில் மாம்பழத்தில் ஸ்மெல் வருது, அப்புறம் வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வருது. அந்த ஃப்ரூட்டுடைய ஸ்மெல்லை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த எத்திலினுக்கு இருக்குது. ஸோ எத்திலின் வந்து பார்த்தீங்கன்னா அது கேஷஸ் ஃபார்மில் தானே இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை ஈஸியாக ஸ்மெல் பண்ணி பார்த்து ஓகே இதில் எத்திலினுடைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரைப்பன்டு ஃப்ரூட் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அண்ட் டிஷ்யூஸ் அண்டர்கோயிங் செனசன்ஸ். ஒரு விச் மீன்ஸ் ஒரு இலை வந்து அழுகுது, ஒரு பழம் வந்து அழுகி போயிருக்குது, ஒரு அதே மட்டும் இல்லாமல் ஒரு பழம் வந்து பழுத்து இருக்குது. இந்த மாதிரியான டைமில் நம்மளுக்கு இந்த எத்திலின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விச் மீன்ஸ் வி கேன் ஐடென்டிஃபை த ஸ்மெல் ஆஃப் த பிளான்ட் ஆஃப் த ஃப்ரூட். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதனுடைய ஒரு ஃபேமஸான ஒரு எத்திலின் டைப் வந்து எத்தஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் எத்திலின், எத்தஃபோன் ஓகே. ஸோ இதனுடைய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரைப்பனிங் விச் மீன்ஸ் பழம் பழுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கிறதுக்கு, லீஃப் வந்து பழுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செனசன் அண்ட் அப்சஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், எக்ஸாம்பிள் காட்டன் அண்ட் வால்நட் அண்ட் செரி. ஸோ காட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து வெடிச்சு தான் கீழே விழும். ஸோ அந்த மாதிரி அப்சஷன் அண்ட் செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ். அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அப்பிக்கல் ஹூக் ஆன் சீட்லிங்ஸ். அப்பிக்கல் ஹூக்னா வேற ஒன்றும் கிடையாது, சீடில் வந்து ஒரு மாதிரி இந்த கொக்கி மாதிரி இருக்கும். ஸோ கொண்டக்கடலில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொண்டக்கடலில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. அண்ட் தென் பிரேக்ஸ் த சீட் அண்ட் பட் டார்மன்சி. டார்மன்சினா நம்மளுக்கு வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு சீடு இருக்குன்னா அந்த சீடு வந்து காஞ்சு போய் இருக்கும், ஆனால் அது வந்து அப்போ இன்ஆக்டிவாக இருக்கும், அதுக்கு வந்து க்ரோத்தே நடக்காது. ஆனால் நம்ம அந்த சீடை வந்துட்டு மண்ணுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் உடனே ஜெர்மினேட் ஆகுது, அந்த டார்மினன்சி வந்து ஸ்டாப் ஆகுது, அது ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறுது. தட் இஸ் கால்ட் அஸ் breaks the seed dormancy okay, and initiates the seed germination for peanut seeds, potato tubers எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸை படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் காட்டன், வால்நட், செரி இந்த மாதிரி இருக்குல்லையே, அதெல்லாம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ரூட் இனிஷியேஷன், ரூட் ஸ்டார்ட் பண்ணுறது, ரூட் க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இன்டர்னோட் அண்ட் பெட்டியூல் எலாங்கேஷன் அண்ட் வாட்டர் பிளான்ஸ். அண்ட் தென் ப்ரொமோட்ஸ் த ஃப்ளவரிங் அண்ட் ஃபீமேல்னஸ் விச் மீன்ஸ் ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுடைய ஃபீமேல்னஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த எத்திலின் ஹார்மோன். அண்ட் தென் எக்ஸாம்பிள் இன் குக்கும்பர்ஸ் அண்ட் மேங்கோஸில் எக்ஸாம்பிள் இருக்குது ஓகே. எஸ், தென் we are going to see about the plant growth inhibitor. ஸோ plant growth inhibitor அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுடைய க்ரோத்தை கம்மி பண்ணும். தட் இஸ் plant growth inhibitor. எக்ஸாம்பிள் இஸ் அப்சிசிக் ஆசிட் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சிசிக் ஆசிடில் ஏபிஏ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆக்சுவலி இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் okay. Now
இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பிளான்ட்டுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். பிளான்ட்டுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனாலோ ஏதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அண்ட் தென் ஏதாவது பிரச்சனைகள் வந்து வரும்போது இந்த பிளான்ட் ஹார்மோன் வந்து செயல்படும். ஓகேவா? இட் இஸ் ஆக்சுவலி இன்ஹிபிட்டர் ஆஃப் த பிளான்ட் க்ரோத். ஒரு பிளான்ட் க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும், அதாவது பிளான்ட் க்ரோத்தை குறைக்கும். அண்ட் தென் it is produced in the cells containing plastids. எந்தெந்த செல்ஸ்லாம் பிளாஸ்டிட்ஸ் இருக்கோ they will be producing this hormone. பிளாஸ்டிட்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு கலர், இந்த ஒரு ஃப்ரூட்டோடைய கலர் கொடுக்க வேண்டியது, லீஃபோட கலர் கொடுக்குற ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த பிளாஸ்டிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட், அமைலோபிளாஸ்ட், இந்த மாதிரி நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இட் இஸ் அன் ஆன்டகோனிஸ்டிக் ஆஃப் கேஸ். ஓகேவா? which means it is an antagonistic of the gibberellin அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் இட் இஸ் சி டார்மன்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, க்ளோசர் ஆஃப் சொமேட்டா அண்ட் டாலரன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ டாலரன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரெஸ், ஒரு பிளான்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கிளைமேட்டிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சீட் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன், ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.